வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் 1 மணி ஷோ சூப்பராக நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த 2 நம்பருமே நமக்கு செம்ம வின்னிங் தான். நம்ம வந்து 6 மணிக்கு கொடுத்த நம்பரில் 8ஆம் நம்பர் சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க. 5ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம என்ன சொன்னோம், 974 அப்படிங்கிற நம்பர் வரணும். அது பேஸ்ட்டு உங்களுக்கு 0 வரணும்னு எதிர்பார்த்தோமா, அதே மாதிரி நமக்கு அடிக்கிறாங்க. பார்த்திங்களா, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 974 வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். 074 வந்துச்சு. 0வும் கொடுத்துருந்த 2 நம்பருமே நமக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு. 6 மணி ரிசல்ட்டும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது. சரிங்களா, அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருது. இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82, அதே மாதிரி 24/8, அதாவது 82/248. சரிங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56/385. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 46/073. இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். இந்த கணக்கு வச்சு தான் நம்ம அடுத்த எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம என்ன சொன்னோம்னா பி போர்டில் திரும்ப 7ஆம் நம்பரே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம 8 மணி ஷோவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்னா எனக்கு வந்துங்க திரும்ப 7ஆம் நம்பர் அதே இடத்துல வர மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்கன்னு தான் கொடுத்தோம். நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காதவங்க நேற்று 8 மணி ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் மேட்ச் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு. நம்ம 8 மணி ஷோவில் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணி தான் 8 மணி ஷோ அப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சேம் டைம் வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து நம்ம 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். 4ஆம் நம்பர் எங்கே எதிர்பார்த்தோம், சி போர்டில் 4ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் 5ஆம் நம்பர் வந்துச்சு. 5ஆம் நம்பர் நம்ம கொடுக்காமலாம் இல்லை, நம்ம போர்டு கொஞ்சம் மாறி கொடுத்தோம். பட் இருந்தாலும் நம்ம 5ஆம் நம்பர் செட் ஆகிருந்தது. சரிங்களா, அதே மாதிரி இந்த 1 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நேற்று சொன்னதை இன்றைக்கி சொல்கிறோம். மறுபடியும் நாளைக்கு 3ஆம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் எதாவது இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கே போர்டில் தான் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சி போர்டில் மறுபடியும் வச்சு ஆடுறதா இருந்தால் ஆடி பாருங்கள். ஏன்னா நமக்கு அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் நம்பர் நம்ம 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதுதான் நம்ம பி போர்டில் கொடுத்துருக்கோம். அதனால தான் பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 4க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எனக்கு 2 ட்ராவலையும், அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 மணி ஷோவும் நம்ம பி போர்டு சூப்பராக மேட்ச் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 8 மணி ஷோவிலையும் நமக்கு பி போர்டு செம்மையாக மேட்ச் பண்ணியிருந்தோம். 7, 8ங்கிற 2 நம்பருமே நீங்கள் கூட கேட்டீங்க 7க்கு 8 வருமானம், கண்டிப்பாக வரும். வராமல் போகவே போகாது. அது மாதிரி தான் நான் சொன்னேன். ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நேராக ஆப்போசிட் அப்படியே வரும், வராமல் போகவே போகாது. அதை எதிர்பார்த்தா நம்ம சொன்னோம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆடிந்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் வருது. எதனால் 6ஆம் நம்பர் வருது, 0க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எப்போயுமே எவர் கிரீன் நம்பர் வந்து 2 நம்பர் இருக்குது. 0க்கு வந்து நமக்கு என்ன வரும், அதிகமாக வரக்கூடிய நம்பரில் நம்ம கேஎல் எடுத்துக்கிட்டே கேஎல் என்னென்ன வரும், 4 வரும், 6 வரும், 3 வரும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஒரு 0 வருது அப்படின்னா கேஎலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரும், 4, 6, 3. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எப்போயுமே வரக்கூடிய நம்பர் எப்போயுமே இப்படி தான் வரும். 0க்கு 3, 0க்கு 6, 0க்கு 4ங்கிற நம்பர் எப்போயுமே சூப்பராக வரும். எப்போயுமே வந்து கேஎல்ல அதே பேஸ்டாக தான் நம்ம இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி தான் இங்கேயும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாறிலாம் வராது. ரெண்டுமே வந்து மிஷின் தான், ரெண்டுமே ரோலிங் டைப்பு தான். அப்போ கண்டிப்பாக நமக்கு ரோல் பால் டைப்புங்கும் போது நமக்கு கண்டிப்பாக என்ன வரும், இதை பேஸை வச்சு தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது. எதனால் அப்படின்னா இந்த ரோல் பால் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும், 0க்கு 4, 0க்கு 6, 0க்கு 3ங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே கிடையாது. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 3க்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, அதே மாதிரி நீங்கள் வேணால் சார்ட்டு கையில் டிஆர் சார்ட்டு கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து பாருங்கள். நம்ம சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியான நம்பராக இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, சும்மா ரேண்டமாக நான் சொல்ல கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னால் சரி தான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறதுனால ஒரு நம்பரை மைனூட்டாக பார்த்து தான் நம்ம எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது. நினைக்கிற மாதிரி ஈஸியெலாம் கிடையாது. அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. சரிங்களா, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எப்போயுமே வந்து நீங்கள் ஒரு நம்பரை உன்னிப்பாக நோட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பருக்கு என்ன நம்பர் காம்பினேஷன் நம்பர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 5க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, 5க்கு 4 நீங்கள் எது யோசிச்சுப்பீங்களா, வராமல் போகவே போகாது. சரிங்களா, ஏன்னா நமக்கு வந்து 5க்கு 4ங்கிற கணக்கு என்ன வருது சொல்லுங்க பார்ப்போம். 5க்கு 4 எப்படி வருது, இங்கே 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர் எப்படி வருதுன்னா இங்கே 0க்கு 4 வரதுனால தான் இங்கே 5க்கு 4 வருது. இல்லைன்னா வரவே வராது. சரிங்களா, அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சூப்பராக மேட்ச் ஆகும். இது வந்துருச்சு 5க்கு 4ன்னு வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி 0க்கு 4ன்னு வந்துடும். சரிங்களா, அதை கணக்கு பண்ணி இங்கே வரதை நான் பார்த்து தான் இங்கே 0க்கு 4ங்கிறத கொடுப்பேன். இல்லைன்னா 0க்கு 4 நம்ம கொடுக்க மாட்டோம். 0க்கு வேறு ஏதாவது மாற்றிடுவோம். இங்கே நம்பர் வந்துருச்சு 5க்கு 4ன்னு வந்துருச்சு. பார்த்திங்களா, அப்போ 0க்கு 4ங்கிற நம்பர் வந்துடும். அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருக்க நம்பர் தான் 3க்கு 8 8க்கு 3 அதே மாதிரி சாரி 8க்கு 5 5க்கு 3 3க்கு 5 அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கு தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் 0க்கு 3ங்கிற நம்பர். இந்த கணக்காக தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் 0க்கு 3ங்கிற கணக்கை நம்ம எங்கே கொடுத்துருக்கோன்னா இங்கே 5க்கு 8 8க்கு 5ன்னு வருது. அதே கணக்காக தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் பாருங்க 8க்கு 5ன்னு வருதா 8க்கு 5ன்னு வந்துச்சுன்னா அப்போ 8உடைய 0உடைய பவர் அந்த 5 5க்கு 3 தான் வரும். அப்போ அதை கணக்கு பண்ணி தான் இது தாங்க பேசிக் ரூல். நீங்கள் இந்த இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாத்துக்குமே ரோல் பால் டெக்னிக் ஆடுற எல்லா கம்பெனியுமே உங்களுக்கு இதுதான் டெக்னிக். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க ஒரு 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுக்குறாங்க, 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே நீங்கள் மாற்றிக்கோங்க. இதோடைய பவர் 3 இதோடைய பவர் 0 அப்போ 0க்கு 3 அப்போ 0க்கு 8 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி 5க்கு 8 8க்கு 5 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏ போர்டு கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வரோம்னா பி போர்டில் 7க்கு 5 எனக்கு செட் ஆகுது. 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படி மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்காக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள், இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் பார்க்க முடியும். 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் 5க்கு 2ன்னு வருது இல்லையா, 5க்கு 2ன்னு வந்துச்சுன்னா 2க்கு 7 7க்கு 5ங்கிற அந்த நம்பர் வந்துடும். அந்த மாதிரி மெத்தட்லேயும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 5ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கும். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா போன ட்ராவலே 5ஆம் நம்பர் கொஞ்சம் வந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 5ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதான்னு. உங்களுக்கு எது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் தான் வரணும். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் எதனால் ஸ்ட்ராங்காக வருதுன்னா 7க்கு 4ங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங். அதாங்க கொஞ்சம் பக்கம் தாங்க வந்து அடித்தா உங்களுக்கு 7க்கு 4 நடந்து இந்த 7க்கு 5 நடணும். பக்கத்தில் வந்து விழுகணும். அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. வந்தால் இப்படி வரணும், ஒரு பக்கத்தில் வரணும். 1 4 விழுகணும், இல்லைன்னா 5 விழுகணும். இந்த 2 நம்பருக்குள்ளே தான் அதிகபட்சமாக போட்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது எனக்கு. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதா அப்படின்றதே பாருங்கள். வந்துச்சுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்க, இப்போ நீங்கள் ஆல் போர்டில் ஏதாவது நம்பர் கொடுப்பீங்களா, அது மாதிரி ஏதாவது நம்பர் கொடுப்பீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? கணக்கில் வந்தால் எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. இருக்குதான்றதையும் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2 நம்பர் காமிக்குதா. இதில் வந்து நமக்கு 4ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் மறுபடியும் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நேற்றே வந்து நமக்கு 24ன்னு அடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த 24 பேஸை வச்சு நமக்கு ஒரு மணி ரிசல்ட் 24 தான் 284 ஆனாங்களா. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதை கணக்கில் வச்சுட்டு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா அடித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து 1ஆம் நம்பர். அதையும் நம்ம எதுக்கு மிஸ் பண்ணுவோம், 1ஆம் நம்பர் கொடுத்துருவோமே. எனக்கு வந்து 3க்கு 1 இல்லை 3க்கு 2 அந்த கணக்கு தான் வருது. உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிற மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒன்று அடித்தாங்கன்னா 651 அடிக்கணும், அப்படி இல்லைன்னா 351 அடிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு 652 42 52 இந்த மாதிரி மெத்தடில் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இதில் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு அதிகபட்சம் வரக்கூடிய நம்பரில் எனக்கு 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் இப்படி வருதான்னு. 36 42 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். 2 நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பரை வந்து இப்போ 073லேருந்து கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது 3ஆம் நம்பரு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்து சப்போர்ட்டிவ் நம்பராக கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். அது விட்டுருங்க. அது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான். ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க. அது வர அதையும் போக நமக்கு 2 நம்பர் 42 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்லேருந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு 3 6, பி போர்டு 5 4, சி போர்டு 1 2 இதுதான் வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம ஒரு மணி ரிசல்ட்டை கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள்.